கண் பார்வை குறைபாட்டை நீக்கும் அதிசய முருகன் கோவில். பிரம்மதேவன் தன் 8 கண்களை கொண்டு முருகனை பூஜித்த திருத்தலம். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எண்கண் என்று அழைக்கப்படும் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆலயமானது திருவாரூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் எண்கண் திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் சிவபெருமானுக்கு என்றாலும் இங்கு முருகப்பெருமானே பிரதான தெய்வமாக இருக்கிறார். முருகப்பெருமான் 6 முகங்களுடன் காட்சியளிக்கிறார். சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் ஆகிய 3 தலங்களிலும் மயில்வேல் அமர்ந்து கோலத்தில் முருகர் காட்சி தருகிறார். அந்த 3 சிலைகளும் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டவை. முன்னொரு காலத்தில் முத்தரச சோழன் என்ற மன்னனின் உத்தரவின்படி சிக்கில் என்ற ஊரில் உள்ள முருகப்பெருமானின் சிலையை வடித்தார் ஒரு சிற்பி. அதன் அழகில் மயங்கிய மன்னன் இதுபோல வேறு ஒரு சிலையை செய்துவிடக்கூடாது என்பதற்காக சிற்பியின் வலது கட்டவரலை வெட்டிவிட்டான். கட்டவரலை இழந்த நிலையிலும் கூட அந்த சிற்பி எட்டுக்குடியில் மற்றொரு முருகன் சிலையை சிக்கலில் உள்ளது போலவே வடித்தார். இதனால் கோபம் கொண்ட மன்னன் சிற்பியின் 2 கண்களையும் பறித்து விட்டான். இத்தலத்திற்கு வந்த சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் மீண்டும் ஒரு முருகன் சிலையை வடித்தார். அப்பொழுது உளிப்பட்டு அவரது கையில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டது. அந்த ரத்தம் கண்களில் பட்டு சிற்பிக்கு கண் பார்வை வந்தது. இத்தலத்தில் கண் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் இறைவனை வேண்டிக் கொண்டால் அந்த குறை விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை. இந்த அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். வீடியோட லிங்கை கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலையும் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.